So guys, welcome back to another important update video. So first of all நம்ம வந்து Survivor Series 2026 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். So Survivor Series 2026 கான official poster டவுடல் வந்து ரிவீல் வந்து பண்ணிருக்காங்க. So அந்த போஸ்டர் நீங்க வந்து உங்க ஸ்கிரீன்ல வந்து பாத்துக்கிங்க. So இந்த போஸ்டர்ல நம்ம OTC ரோமன் ரெயின்ஸ் வந்து இருக்காரு. So அவர் அந்த கேஜை வந்து புடிச்சுன்னு வந்து நிக்கிறாரு. அண்ட் கண்ணுல பாத்தீங்கன்னா ஒரு திமிர் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து தெரியுது. So இந்த ஒரு போஸ்டர் டவுடல் வந்து ரிவீல் வந்து பண்ணிருக்காங்க. So இது வந்து என்ன வந்து கன்ஃபார்ம் பண்ணுனா நம்ம OTC ரோமன் ரெயின்ஸும் இந்த Survivor Series 2026 வந்து இருக்க போறாரு. அண்ட் ஐ திங்க் அவர் ஒரு மேஜரான ரோல்ல வந்து இருக்க போறாரு இந்த Survivor Series 2026ல. ஸோ நவம்பர் 28 அன்னைக்கு வந்து ஹாஸ்டன்ல இருந்து வந்து இந்த Survivor Series வந்து நடக்க போகுது. அண்ட் மோஸ்ட்லி நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து வார் கேம்ஸ் மேட்ச்லயும் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ண போறாரு. ஏன்னா அவர் அந்த கேஜை தான் வந்து பிடிச்சி வந்து நிற்கிறாரு. ஸோ பார்ட்டிசிபேட் பண்றது இங்க வந்து சான்ஸ் வந்து ரொம்ப வந்து அதிகமாக வந்து இருக்கு. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த அப்டேட் ஸோ இந்த அப்டேட் நம்மளோட சம்மர் ஸ்லாம் 2026 ரேட்டிங்ஸை பத்தி. ஸோ டேமில்ஸை அஃபிஷியலி வந்து ரேட் வந்து பண்ணியிருக்காரு இந்த சம்மர் ஸ்லாம் 2026. ஸோ ரெண்டு நைட்டையும் அவர் வந்து ரேட் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ நான் வந்து வெறும் சில மெயின் மேட்சஸோட ரேட்டிங் வந்து சொல்லிடுறேன். மற்ற மேட்சஸோட ரேட்டிங் வந்து நீங்களே வந்து உங்க ஸ்கிரீன்ல வந்து பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம CM Punk vs Cody Rhodesக்கான அன்டிஸ்பிளேட் சாம்பியன்ஷிப் மேட்சுக்கு 5 out of 4.25 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டீசென்ட் மேட்ச்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அவ்வளோ ரேட்டிங் வந்து கிடச்சிருக்கு நம்ம CM Punk vs Cody Rhodesக்கான மேட்சுக்கு. அண்ட் ஓபாஃபெமி vs Brock Lesnarக்கான Hell in a Cell மேட்சுக்கு 3.5 வந்து ரேட்டிங் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் இருக்குல்ல அன்டிஸ்பிளேட் சாம்பியன்ஷிப்க்கு, அதுக்கு வந்து எவ்வளோ வந்து கிடச்சிருக்குன்னா 3.5 வந்து ரேட்டிங் வந்து கிடச்சிருக்கு. என்ன கேட்டால் இந்த ஃபேட்டல் 4 மேட்ச்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் வந்து கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காரு நம்ம டேமில்ஸர். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைசியில் வந்து ரோமன் ரெயின்ஸ் vs Seth Rollinsக்கான மேட்ச்க்கான ரேட்டிங் வந்து பார்த்தோன்னா 4.75 வந்து கொடுத்துருக்காரு நம்ம டேமில்ஸர். ஸோ கொஞ்சம் தான் வந்து அவர் வந்து குறைச்சிருக்காரு. அவர் வந்து எதுக்கு குறைச்சாருன்னு வந்து தெரியல. ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து இந்த மேட்ச் வந்து இருந்துச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டிங் கூட வந்து கரெக்டாக தான் வந்து இருக்குது நம்ம ரோமன் ரெயின்ஸ் vs Seth Rollinsக்கான கடைசி மேட்சுக்காக. அண்ட் இப்போ வந்து நான் வந்து அடுத்த அப்டேட் இந்த அப்டேட் நம்ம ரியா ரெப்லியை பற்றி. ஸோ ரியா ரெப்லி இப்போ வந்து கரண்ட்லி வந்து இன்ஜர்டாக இருக்காங்க. அண்ட் அவங்க எப்போ வந்து ரிட்டர்ன் பண்ணுறது வந்து எக்ஸ்பெக்டடாக இருக்காங்கன்னு வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இதுவும் டேமில்ஸர் தான் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ WWE இருக்க ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து என்ன வந்து நம்புறாங்கன்னா ரியா ரெப்லி ராயல் ரம்பிள் 2027 வந்து நடக்கல அப்போ வந்து ரிட்டர்ன் பண்ணுறது வந்து சான்ஸ் வந்து அதிகமாக வந்து இருக்குன்னு வந்து WWE ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து நினைக்கிறாங்க பேக் ஸ்டேஜில். ஸோ இதுதான் வந்து நம்ம ரியா ரெப்லியோட அப்டேட்டு. அண்ட் இப்போ வந்து நான் வந்து அடுத்த அப்டேட் ஸோ இந்த அப்டேட் நம்மளோட ரோமன் ரெயின்ஸை பற்றி. ஸோ ரோமன் ரெயின்ஸ் செப்டம்பர் 16 அன்னைக்கு மண்டே நைட் ராவில் வந்து தன்னோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் வந்து டிஃபெண்ட் வந்து பண்ண போறாரு அகைன்ஸ்ட் ஒரு லூச்சாடோர். ஸோ அதுக்கான நம்பர் 1 கண்டெண்டருக்கான பிராக்கெட்லாம் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வந்திருக்கு. இது WWE வந்து ஆஃபீஸில் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டாங்க. அண்ட் ஷாக்கிங்லி இங்கே வந்து நம்ம எல் கிராண்டே அமெரிக்கானோ வந்து இந்த பிராக்கெட்ஸில் வந்து இல்லை. ஸோ எல் கிராண்டே அமெரிக்கானோ வந்து இந்த டோர்னமெண்ட்டில் வந்து இருக்க மாட்டார். ஸோ நம்மளுக்கு வந்து நியூஸ் என்ன வந்து வந்துச்சுன்னா நம்ம எல் கிராண்டே அமெரிக்கானோ தான் வந்து ரோமன் ரெயின்ஸை வந்து ஃபேஸ் பண்ண போகிறான்னு வந்து நம்மளுக்கு வந்து நியூஸ் வந்து வந்தது. ஆனால் சடன்லி நம்ம எல் கிராண்டே அமெரிக்கானோ வந்து இந்த டோர்னமெண்ட்லேயே வந்து இல்லை. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வந்து பிலீவ் வந்து இருக்குன்னா நம்ம பென்டா தான் வந்து இந்த டோர்னமெண்ட்டை வந்து ஜெயிக்க போகிறாரு. கடைசியில் ஃபைனல் மேட்சாக வந்து பென்டா வெர்சஸ் நம்ம ரே ஃபினிக்ஸ்க்கான மேட்ச் வந்து நடக்கிறது தான் சான்ஸ் வந்து அதிகமாக வந்துருக்கு. அண்ட் அந்த மேட்ச்சில் வந்து பென்டா வந்து ஜெயிக்கிறது தான் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் ரோமன் வெர்சஸ் பென்டாக்கான மேட்ச் வந்து ஃபைனலி வந்து நம்ம வந்து அந்த மண்டே நைட் ராவில் வந்து பார்ப்போன்னு வந்து ஒரு பிலீவ் வந்து இருக்குது, ஒரு ஸ்பெகுலேஷன் வந்து இருக்குது. ஏன்னா எல் கிராண்டே அமெரிக்கானோ பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்லேயே வந்து இப்போ வந்து இல்லை. ஸோ பென்டா வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் நீங்கள் வந்து ஹைப்பாக இருக்கீங்களா இல்லையான்னு வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து நான் வந்து அடுத்த அப்டேட் இந்த அப்டேட் நம்ம CM Punk அண்ட் கெவின் ஓவன்ஸை பற்றி. ஸோ நேற்று ஸ்மாக் டவுனில் வந்து நம்ம வந்து இவங்கான ஒரு ஹீட்டட் கன்வர்சேஷன் வந்து பார்த்தோம், ஹீட்டட் கன்ஃபர்டேஷன் வந்து பார்த்தோம். அண்ட் நேற்றே ஸ்மாக் டவுனில் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ கெவின் ஓவன்ஸ் வெர்சஸ் CM Punkக்கான மேட்ச் வந்து ஆகஸ்ட் 21 அன்னைக்கு வந்து நடக்கிற ஸ்மாக் டவுனில் வந்து நம்ம CM Punk வந்து தன்னோட அன்டிஸ்பிளேட் சாம்பியன்ஷிப் வந்து டிஃபெண்ட் பண்ண போறாரு அகைன்ஸ்ட் நம்ம கெவின் ஓவன்ஸ். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம கெவின் ஓவன்ஸோட ஹோம் டவுன் கூட இது. ஸோ கனடாவில் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ கெவின் ஓவன்ஸ் தரமாக வந்து சப்போர்ட் வந்து அங்கே வந்து கிடைக்க போகுது. ஸோ கெவின் ஓவன்ஸ் வெர்சஸ் CM Punkக்கான அன்டிஸ்பிளேட் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் நீங்கள் வந்து ஸ்மாக் டவுன்லேயே வந்து பார்க்க போறீங்க. ஸோ மண்டே நைட் ராக்காக WWE வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்கான மேட்சும் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. அண்ட் ஸ்மாக் டவுனுக்காக WWE வந்து அன்டிஸ்பிளேட் சாம்பியன்ஷிப்கான மேட்சும் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு PLE வந்து வரது ஒரு லாங் கேப் வந்து இருக்கு. ஸோ அந்த கேப்பில் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஸ்லாம் வந்து தன்னோட டைட்டில் வந்து டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி வந்து WWE வந்து ஐடியா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன கேட்டால் இது வந்து நான் வந்து நல்ல ஐடியான்னு வந்து சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி வீக்லி ஷோஸில் வந்து எப்பயாச்சும் வந்து மெயின் டைட்டில் வந்து டிஃபெண்ட் ஆனால் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும். இன்ஃபேக்ட் டைட்டில் சேஞ்ச் ஆகிறது கூட பார்த்தீங்கன்னா சான்ஸ் வந்து இருக்குது WWE அன்டிஸ்பிளேட் சாம்பியன்ஷிப். ஏன்னா கனடாவில் பார்த்தீங்கன்னா நம்ம கெவின் ஓவன்ஸ் வந்து ஃபைட் பண்ண போகிறாரு நம்ம CM Punk ஃபார் தி அன்டிஸ்பிளேட் சாம்பியன்ஷிப். அண்ட் டொராண்டோ கனடா தான் வந்து நம்ம கெவின் ஓவன்ஸோட ஹோம் டவுன் கூட. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா தரமாக வந்து இருக்க போது. அண்ட் இப்போலேருந்து
பார்த்தா இந்த ஃபியூட் வந்து தரமாக தான் வந்து இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த அப்டேட் க்ளோஸ் இந்த அப்டேட் பார்த்தா நம்ம செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸை பற்றி. ஸோ செத் ராலன்ஸை பற்றி வந்து என்ன வந்து அப்டேட் வந்து வந்திருக்குன்னா, ஸோ செத் ராலன்ஸ் பார்த்தா ரிப்போர்ட்டட்லி அவர் வந்து ஒரு பிரேக் வந்து எடுக்க போகிறாரு, ஒரு டெம்பரரி பிரேக் பார்த்தா அவர் வந்து WWE வந்து எடுக்க போகிறாரு. ஸோ சம்மர் ஸ்லாம்க்கு அப்புறம்லேருந்து பார்த்தா நம்ம வந்து இன்னும் செத் ராலன்ஸை வந்து எந்த ஒரு WWE ஷோலையும் வந்து பார்க்கல. ஸோ அவர் பார்த்தா இப்போ வந்து டெம்பரரி ஒரு பிரேக்கில் வந்து இருக்காருன்னு வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தா நீங்கள் வந்து செத் ராலன்ஸ் வந்து கொஞ்ச நாள் வந்து பார்க்க மாட்டீங்க. மோஸ்ட்லி அவர் பார்த்தா மறுபடியும் வந்து அந்த மணி இந்த பேங்காக தான் வந்து போக போகிறான்னு வந்து நினைக்கிறேன். ஸோ மணி இந்த பேங்க்னாலே பார்த்தா செத் ராலன்ஸ் தான் வந்து எனக்கு வந்து ஞாபகம் வராரு இப்போலாம். ஸோ சில வீக்ஸ் பார்த்தா நீங்கள் வந்து செத் ராலன்ஸ் வந்து மிஸ் பண்ண போறீங்க WWE. அண்ட் இப்போ வந்து நான் வந்து அடுத்த அப்டேட் இந்த அப்டேட் பார்த்தா நம்மளோட ஓவா ஃபேமியை பற்றி. ஸோ ஓவா ஃபேமி பற்றி வந்து என்ன வந்து அப்டேட் வந்து இருக்குன்னா, நம்ம டேவ் மில்ஸர் பார்த்தா கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா, இப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து இருக்காருல ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியா, ஸோ அந்த ஒரு பிளேஸில் பார்த்தா ஓவா ஃபேமியை வந்து நம்ம WWE வந்து போடலான்னு வந்து பார்க்குறாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் லெவலுக்கு பார்த்தா WWE வந்து ஓவா ஃபேமி வந்து ஆக்கலான்னு வந்து பார்க்குறாங்க. ஸோ பேசிக்கலி நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த WWE வந்து விட்டு வந்து போவார்ல, ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸோட ஷூஸ் வந்து யாராச்சும் வந்து ஃபில் பண்ணி ஆகணும்ல, ஸோ அந்த ஒரு ஆள் வந்து நம்ம ஓவா ஃபேமியாக வந்து இருக்கிறது தான் வந்து சான்ஸ் வந்து அதிகமாக வந்து இருக்கு. ஸோ அதான் வந்து WWE வந்து பிளான் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஓவா ஃபேமி பார்த்தீங்கன்னா WWE வந்து நியூ ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக வந்து ஆக்கலான்னு வந்து பார்க்குறாங்க, இப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து இருக்கிற மாதிரி. அண்ட் இப்போ வந்து அடுத்த அப்டேட் இந்த அப்டேட் பார்த்தா நம்ம ரோமன் ரெயின்ஸை பற்றி. ரோமன் ரெயின்ஸை பார்த்தா தரமாக வந்து ட்ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசென்ட்லி பார்த்தா நம்ம ஏரிக் பிசியாப்போட பாட்காஸ்ட்டில் பார்த்தா யாரோ வந்து சொல்லியிருக்காங்க ரோமன் ரெயின்ஸை பற்றி. ஸோ அவங்க பார்த்தா லைட்டாக வந்து ஃபேமஸ் தான் போல், ஆனால் எனக்கு வந்து தெரியல. ஸோ அவங்க வந்து என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ எனக்கு தெரிஞ்சு ரோமன் ரெயின்ஸ் வந்து மோஸ்ட் ஓவர் ரேட்டட் மெயின் இவெண்ட் இன் WWE ஹிஸ்ட்ரின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸோட மேட்சஸ் கூட வந்து ரொம்ப வந்து போரிங்காக வந்து இருக்கும். ஒருத்தர் கூட வந்து சொல்ல மாட்டாங்க ரோமன் ரெயின்ஸோட இந்த மேட்ச் தான் வந்து என்னோட ஃபேவரட் மேட்ச்னு. ஸோ யாரோட லிஸ்ட்லேயும் பார்த்தா ரோமன் ரெயின்ஸோட மேட்ச் வந்து ஃபேவரேட்டில் வந்து வராது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் கடைசியில் பார்த்தா நம்ம ரோமன் ரெயின்ஸை வந்து அவங்க வந்து என்ன வந்து சொல்லிடுறாங்கன்னா, ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து வெறும் ஒரு கோல்பர்க், ஸோ கோல்பர்க் வந்து ஒரு மேட்சை வந்து 10 மினிட்ஸ் வந்து அதிகமாக வந்து ரெஸ்ல் பண்ணிட்டா அதுதான் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ். ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ வந்து இந்த கம்பெனியை வந்து விட்டு போனால் கூட வந்து எதுவுமே வந்து ஆயிடாதுன்னு வந்து நம்ம அந்த ஆள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து வெறும் ஒரு கோல்பர்க்கோட காப்பியா, ஸோ ரோமன் ரெயின்ஸால் வந்து ரெஸ்லிங் வந்து பண்ண முடியாதா, அண்ட் ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு மோஸ்ட் ஓவர் ரேட்டட் மெயின் இவெண்டரா, உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து நான் வந்து சொல்லணும்னா, இது வந்து யாரும் வந்து சொன்னாங்களே அவன் வந்து சரியான லூஸ் அதுவாக தான் வந்து இருப்பான். அண்ட் இப்போ வந்து நான் வந்து லாஸ்ட் டைம் ஃபைனல் அப்டேட் க்ரோஸ் இந்த அப்டேட் பார்த்தா நம்ம ரோமன் ரெயின்ஸை பற்றி தான். ஸோ பிரான் ஸ்ட்ரோமன் பார்த்தா ரீசென்ட்லி வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸை வந்து ட்ரோல் வந்து பண்ணியிருக்காரு. அவர் பார்த்தா என்ன வந்து சொல்கிறாருன்னா, ரோமன் ரெயின்ஸோட ட்ரைபல் சீஃப் கேரக்டர் வந்து இருக்குல்ல, அது வந்து நான் வந்து இல்லைன்னா அது வந்து ஆகியிருக்காது. ஸோ ரோமன் ரெயின்ஸோட ட்ரைபல் சீஃப் கேரக்டரே வந்து நான் தான் வந்து செஞ்சிருக்கேன், நான் தான் வந்து ஹெல்ப் வந்து பண்ணியிருக்கேன்னு வந்து நம்ம பிரான் ஸ்ட்ரோமன் வந்து கிரெடிட் வந்து எடுக்கிறாரு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் வந்து பண்ணுவீங்களா இல்லையான்னு வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் பிரான் ஸ்ட்ரோமன் சொல்கிறது வந்து நீங்கள் வந்து அக்ரி வந்து பண்ணுவீங்களா? ஸோ பிரான் ஸ்ட்ரோமன் இல்லைனா இப்போ வந்து ட்ரைபல் சீஃபோட கேரக்டர் வந்து இருந்திருக்காதா? ரோமன் ரெயின்ஸ் வந்து பிரான் ஸ்ட்ரோமன் இல்லைனா எதுவுமே வந்து இல்லையா? உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. ஆல் தான் இந்த வீடியோக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ கண்டென்ட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.